வணக்கம் உறவுகளே. கடந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. திமுக சீமானின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல வழிகளிலும் முயன்றது. சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியையும் கொன்று அவருக்கு எதிரான பல வதந்திகளை பரப்பி வந்தார்கள். சில பேரை பணம் கொடுத்து ஊக்குவித்து சீமான் மீது பல பொய்யான செய்திகளை பரப்ப விட்டார்கள். குறிப்பாக முக்தார் போன்றவர்களை திமுக ஊக்குவித்தது. விஜயலட்சுமி விவகாரத்தில் தேவையில்லாமல் சீமான் மீது சேற்றையெல்லாம் வாரி அடித்தார்கள். இதனால் சீமானின் வளர்ச்சியை ஓரளவுக்கு திமுகவால் கட்டுப்படுத்த முடிந்ததென்றாலும் அவர்களது தவறை இப்போது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒருபுறம் சீமானை மட்டுப்படுத்துவதிலேயே அவர்களது கவனம் இருக்க, மறுபுறம் ஒரு விசைச்செடி சினிமா போதை, சினிமா மயக்கம் என்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி நன்றாக வளர்ந்து விட்டது. அந்த விசைச்செடிதான் இப்பொழுது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றி குளத்தூரில் பழைய முதல்வர் ஸ்டாலினையே தோற்கடித்தது. இப்படி ஒரு விசைச்செடியை அவர்கள் வளர விட்டது அவர்கள் விட்ட ஒரு பெரிய தவறு. இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறார்கள், சீமானின் வளர்ச்சி தங்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஒரு கேடுதலான விடயம் அல்ல என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் உறவுகளே. இப்பொழுது தோன்றிய புது அரசாங்கத்து ஒரு யுக்தியை கையாளுகிறது. அவர்களும் சீமான் மீது அவதூறுகளை வீசுவதற்கு சில ஆட்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். முக்தார் அவர்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறார் என்பது நீங்கள் அறிந்த செய்தி. இந்த பிஸ்மி அவர்கள் சீமான் பல கோடி ரூபாய் ஸ்டாலினிடம் இருந்து பெட்டி வேண்டிவிட்டார், அதனால் அவர் இப்பொழுது திமுகவின் ஒரு பி டீமாக செயற்படுகிறார் என்றெல்லாம் வதந்திகளை பரப்பி வருகிறார். இது ஆதாரம் அற்ற செய்தி உறவுகளே. முன்பெல்லாம் சீமான் மீது அவதூறு தெளிக்கப்பட்டால் சீமான் அதை கடந்து போய்விடுவார். இவர்களுக்கெல்லாம் எதிராக நாங்கள் குலைத்து கொண்டிருக்க தேவையில்லை, தெருநாய்க்கள் குலைத்து விட்டு போய்விடும் என்று அவர் கடந்து போனார். ஆனால் இப்போது எல்லாம் அவர் வேறு விதமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார். இவர்களுக்கெல்லாம் சட்ட ரீதியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் நான் தமிழர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் பிஸ்மிக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கொன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கு தீர்ப்பு நேற்றைய தினம் வெளிவந்தது உறவுகளே. அந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதி சொல்லியிருந்தார் உறவுகளே, அவர் பெயர் விக்டோரியா கௌரி. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் உங்கள் முதல்வர் ஜோசப் மீது ஏதாவது அவதூறுகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டு கைது செய்து விடுகிறீர்கள். ஆனால் சீமான் மீது எத்தனை அவதூறுகள் எத்தனை பேர் சொல்லி கொண்டு வருகிறார்கள், அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை. சீமான் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் ஒரு வலிமை மிக்க தேவைப்படும் ஒரு உயர்ந்த கட்சி தலைவர்தான். அவரது தலைமை, அவரது சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் அவர் மீது அவதூறு பரப்புவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும். தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு பலைத்தச்சமாக இங்கே நடந்து கொள்கிறதோ என்ற கேள்வி தனக்கு எழுவதாக அந்த நீதிபதி விக்டோரியா கௌரி சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் சீமான் மீது அவதூறு பரப்புவர்கள் மீது உடனடியாக வழக்கு தொடர்ந்து அவர்கள் போட்ட வீடியோக்கள், மாப்பிங் போட்டோக்கள் எல்லாம் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் உறவுகளே. இப்படி சீமானின் மாண்பு பற்றி நீதிபதியே நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொல்லியது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது உறவுகளே.